இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. பாரம்பரியமாக வழக்கத்தில் இருந்த சில உணவு வகைகளின் பயன்கள். நோயற்ற வாழ்வுக்கு நம்முடைய உணவு ஆரோக்கியமான தன்மைகளை கொண்டதாக இருத்தல் வேண்டும். ஆனால் இன்றைய நாகரிக உலகத்தில் ஆரோக்கியத்தை விடவும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணத்திலும் சத்தான உணவுகளை விடவும் துரித வகை உணவுகளையே அதிகம் உண்கின்றோம். இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்து எளிதில் நோய் தாக்கம் உண்டாகிறது. அதனால்தான் அடிக்கடி மூத்தவர்கள் இப்போதெல்லாம் எங்கள் காலத்து சாப்பாடு போல இல்லை, நாங்கள் எப்படியெல்லாம் உணவு உண்டோம் தெரியுமா என்று இளையவர்களுக்கு சொல்வார்கள். அப்படி பாரம்பரியமாக வழக்கத்தில் இருந்த சில உணவு வகைகளின் பயன்களை பற்றி இப்போது பார்ப்போமா? முதலாவதாக இரத்த அழுத்த நிவாரணி சீரக வெந்நீர். தாகம் ஏற்பட்டவுடன் இப்போதெல்லாம் அநேகரும் குளிர்விக்கப்பட்ட நீரையோ அல்லது போத்தல்களில் அடைக்கப்பட்ட மென்பானங்களையோ தான் விரும்பி பருகுகின்றோம். இதனால் உடலுக்கு பெருந்தீங்கு விளைகிறது. இந்த பழக்கத்தை மாற்றி வெந்நீரை குடிப்பழக்க கொள்ள வேண்டும். நன்றாக கொதிக்க வைத்த வெந்நீரில் அரை ஸ்பூன் சீரக பொடியை கலந்து அதிகபட்சம் 12 மணி நேரம் வரை ஊற வைக்க வேண்டும். இந்த நீரை பருகி வருவோருக்கு இரத்த அழுத்தம் முற்றிலும் குணமாகி இரத்த ஓட்டம் சீராகிறது. இரண்டாவதாக தொற்று நோயிலிருந்து மீட்கும் காடை முட்டை. காடையில் இருக்கும் மருத்துவ பயன்களை விட அதன் முட்டையில் அதீத சத்துக்கள் காணப்படுவதாக மருத்துவர்கள் கருதுகின்றனர். இதனால் 2 காடை முட்டைகளை தினமும் குழந்தைகளுக்கு உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அவர்களது உடல் நல்ல வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமன்றி நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு தொற்று நோயிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். மேலும் காடை இறைச்சியும் காடை முட்டையும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சத்துள்ள உணவாக பயன்படுகிறது. வாழைக்காய் தோல் வயிறு இறைச்சலை நீக்கும். வாழைக்காயின் மேற்புற தோலுக்கடியில் இருக்கும் தோல் சீவி எடுத்து துவையலாக செய்து சாப்பிடுவதால் இரத்த விருத்தியும் உடல் பலமும் ஏற்படுகிறது. வயிறு இறைச்சல், கழிச்சல், வாயில் நீர் ஊற்றுதல், இருமல் போன்ற நோய்களை போக்க வாழைக்காய் ஏற்றதாகும். என்றாலும் வாழைக்காய் சாப்பிடுவதால் வாய்வு ஏற்படக்கூடும். எனவே வாய்வு தொல்லை இருப்பவர்கள் வாழைக்காய் தோலை உணவாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். நான்காவதாக கம்பு என்றால் சும்மா இல்லை. கம்பு என்றதுமே சண்டைக்கு பயன்படுத்தும் தடியை உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் கம்பு என்ற தானியத்தை இன்றைய சந்ததி மறக்க தொடங்கிவிட்டது. அதனால் முன்னோர்கள் திடமாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ கம்பு தானியமும் ஒரு முக்கிய காரணமாகும். கம்பானது பலமிழந்த உடலுக்கு பலம் கிடைத்திடவும் மனதிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும். மேலும் அஜீரணத்தால் ஏற்படும் கோளாறுகளையும் முற்றிலும் சீர் செய்து உணவு சரியான முறையில் செரிக்க வைக்கிறது என்கிறார்கள். அதிக மன அழுத்தம் கொண்டவர்களின் உடலானது அதிக உஷ்ணமடையும். இவர்கள் கம்பை கஞ்சியாக காய்ச்சி காலை வேளையில் அருந்தி வந்தால் உடல் சூடு குறையும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.